இல்ல ஏய் ஜனக்கு மியூட் பண்ணிடு. மியூட் பண்ணிடு பக்கத்துல.
Okay, check. Check. Hi, Vanakkam, and a very good afternoon to all respective teachers and dear viewers. Welcome to today's webinar sessions. Today, we from the Team 3 will be presenting to you on various different types of applications that you can use in your online sessions. So I'm very sure that as an educator, today's session will be very much informative to each and every one of us. So please stay tuned. We will be showing on the Jamboard, Wheel of Names, the BLENDSPACE, and also the Google Classroom application. So as I mentioned earlier, please stay tuned till the end of our sessions. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் யோகேஸ்வரி மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட BLENDSPACE இந்த ஆப்ஸை பயன்படுத்தி எப்படி சுலபமாக கற்றல் கற்பித்தல் நடத்தலாம் அப்படின்றத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிமாவில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட MOE ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம குரு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், குரு சூஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு மெனு குரு இருக்கும். ஸோ அதில் நம்ம அப்ளிகாசி நம்பர் 5 அப்ளிகாசி சூஸ் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்ளிகாசியை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல BLENDSPACEோட லோகோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே டீச்சர்ஸ், லோகோவை கிளிக் பண்ணோன்னே கையோட நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ் BLENDSPACEோட பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஓகே டீச்சர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ லெசன் அண்ட் ஜாயின் கிளாஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒரு லெசன் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம நியூ லெசனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ண கையோட நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதில் ட்ராப் யோர் ரிசோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஐகான் இருக்கும். இது சர்ச் யூடியூப், சர்ச் கூகுள், சர்ச் கூகுள் இமேஜ், சர்ச் ஃப்ளிக்கர், இன்செர்ட் வெப்பேஜ், TES resources, Google Drive, Dropbox, and finally upload media and file. ஓகே, இது நீங்கள் டைரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் த லெசன். ஓகே, நான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண போகிறேன். இங்கிலீஷில் ஷேப்ஸ். ஓகே, நீங்கள் உங்களோட லெசன் டைட்டில் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேப் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால பிள்ளைங்களுக்கு ஒரு இமேஜ், ஷேப்பை பற்றி ஒரு இமேஜை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜ். கூகுள் இமேஜில் ஷேப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். தென் நீங்கள் இந்த இடத்துல டைட்டில் ஷேப்ஸ். ஓகே ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா add text. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். add text கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் திறக்கும். ஸோ நான் ஏற்கனவே சிம்பிள் ஒரு RPH செய்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய லெசன் RPH. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா add
குவிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம ஷேப் சம்மந்தப்பட்ட குவிஸ் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஸ்டின் டைப் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள், வாட் ஷேப்ஸ் இஸ் கார் வீல்? ஓகே, கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆன்சர் போட்டுக்கலாம். சர்க்கிள் இங்கே கிளிக் பண்ணுவோம் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். தேர்ட் வந்து நீங்கள் ஆட் ஆன்சர் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட் கொஸ்டின் இருக்கும். அட் கொஸ்டின் தட்டிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வாட் ஷேப் ஐஸ் கியூப்? ஸோ ஆன்சரை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர். செகண்ட் ஆன்சர் circle. Third add answer triangle. ஓகே டீச்சர்ஸ், ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சருக்கு நீங்கள் என்ன செய்யணும், இங்கே கிளிக் பண்ணணும். இந்த பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணணும். சர்க்கிள், ஐஸ் கியூப் வந்து ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், டன். ஓகே, இந்த இடத்துல அப்போ குவிஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், குவிஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவுட் சைட் ரிசர்ச் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் யூடியூப். ஸோ இந்த இடத்துல ஷேப் ப்ரீ ஸ்கூல் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், வெப்பேஜ். ஓகே, வெப்பேஜில் வந்து நம்ம வந்து லிங்க். ஓகே, ஏற்கனவே நான் லிங்க்கும் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைஃப் ஒர்க் ஷீட்டோட லிங்க் இருக்குது. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சர்ச் பட்டன். நீங்கள் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஒர்க் ஷீட் வந்து அப்பியர் ஆயிரும். நீங்கள் ப்ரீவியூ தட்டி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ப்ரீவியூ தட்டி பார்த்துட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் லைஃப் ஓகே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரோ இருக்குது. நீங்கள் இன்னும் உங்களுக்கு பாக்ஸஸ் வேணும், நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ரோ பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வந்துடும். ஓகே, ஐ காட் ஒன் மோர் லைவ் ஒர்க் ஷீட் லிங்க். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி ஓகே ஜஸ்ட் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீழே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்லோட் மீடியா அண்ட் ஃபைல். ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் உள்ளதை சூஸ் பண்ண சொல்லுவோம். சூஸ் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நான் வந்து பிடிஎஃப் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இங்கே அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறனால நீங்கள் சூஸ் ஃபைலில் போய்ட்டு ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன செய்யலாம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, the last one. ஸோ எடுத்து ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கீழே வந்து
activity 3. ஓகே டீச்சர்ஸ், நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜ் திறக்கும். ஸோ நீங்கள் இதில் என்ன செய்யலாம், பிள்ளைங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் are the shapes we have in our classroom? ஓகே, ஸோ நீங்கள் கொஸ்டின் ரெடி பண்ணிவிட்டு டன் தட்டிட்டு இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2-way கம்யூனிகேஷன் பிள்ளைங்க கூட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டின் கேட்டப்போ பிள்ளைங்க வந்து இங்கே டைரெக்டாகவே ஆன்சர் டைப் பண்ணி பிள்ளைங்க வந்து சர்க்கிள் டைரெக்டாகவே ஆன்சர் டைப் பண்ணி இங்கே வந்து சென்ட் தட்டலாம். டீச்சர்ஸ், பிள்ளைங்க சென்ட் தட்டினோன்னே நம்மளுக்கு இந்த ஆன்சர் இங்கே வந்து அப்பியர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பங்கா இருக்குல்ல, க்ராஸ் இருக்குல்ல, அந்த பட்டனை தட்டினீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. ஓகே டீச்சர்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இது கரெக்ட் ஆர்டர் இல்லை. ஸோ வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரதுனா கூட நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி செய்திடலாம். ஸோ இப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ கரெக்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் மாதிரி 1 by 1 வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஆர்பிஹெச். ஓகே டீச்சர்ஸ், இது வந்து நம்மளோட ஸ்லைட். ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஸ்லைட் ஷோ இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப் சாங். ஓகே டீச்சர்ஸ், நீங்கள் வந்து கிளிக் பண்ணோட இந்த யூடியூப் சாங் வந்து ப்ளே ஆகும். ஓகே, ஒரு ஸ்லைட் பவர் பாயிண்ட் ஸ்லைட் மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். ஓகே டீச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே குவீஸ் இருக்குது. வாட் ஷேப் இஸ் கர்வ் வீல் அப்படின்னா பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும்னா, ஓகே இந்த இடத்துல வந்து ஆன்சரை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, வாட் ஷேப் இஸ் ஐஸ் கியூப்னா ஸ்கொயர். கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பட்டன் இருக்குது. சப்மிட் தட்டினோடனே நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து இங்கே வந்து அப்பியர் ஆயிரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஒர்க் ஷீட். ஸோ நீங்கள் பிள்ளைங்களுக்கு டைரெக்டாகவே இங்கே வந்து செய்ய சொல்லலாம். இதெல்லாம் லைவ் ஒர்க் ஷீட். ஓகே, இது வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பேரண்ட்ஸை சொல்லி பிரிண்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து க்ராஸ் பட்டன் இருக்குது, நீங்கள் க்ராஸ் தட்டிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கிளாஸ் ரூமில் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்குது. நீங்கள் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே வந்து லெசன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்பில் வந்து நீங்கள் இதில் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் டீச்சர், பிளெண்ட்ஸ்பேஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் வந்து உங்கள் கற்றல் கற்பித்தலுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கு வணக்கம். நான் ஆசிரியர் திருமதி சுகந்தி. நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஸ்பேஸை மாணவர்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பத்தி சொல்ல போறேன். ஸோ வந்து யோகி டீச்சர் வந்து பிளெண்ட் ஸ்பேஸ்ல ஆசிரியர்கள் எப்படி ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம்,
என்பதை பற்றி சொன்னாங்க. நான் வந்து மாணவர்கள் வந்து அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் என்பதை பத்தி சொல்ல போறேன். ஸோ எப்போதும் செய்யற மாதிரி ஒன்றாவதாக மாணவர்கள் வந்து அவங்களோட ஐடியை பயன்படுத்தி இங்க மூரேட்னு தட்டிட்ட பிறகு இந்த மாதிரி மெனு மூரேட்னு வரும். ஸோ இந்த மெனு மூரேட் தட்டிட்ட பிறகு இங்க ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியை தட்டணும். நான் இது ஏற்கனவே எல்லா டேப்பும் திறந்து வச்சுட்டேன், ஏன்னா வந்து இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஆகவே நான் அதை ஏற்கனவே திறந்து வைத்துட்டேன். ஸோ இங்க ஆக்டிவிட்டின்னு தட்டுனா கூகுள் கிளாஸ் ரூம் என்று வரும். இந்த கூகுள் கிளாஸ் ரூமை மாணவர்கள் தட்டிட்ட பிறகு அவங்களுக்கு இருக்கிற வகுப்புகள் இங்க இருக்கும். ஸோ நான் வந்து 5 வியாசர் என்ற குரூப்ல ஒரு உதாரண சொந்தோ ஒரு ஆக்டிவிட்டியை போட்டிருக்கேன். ஸோ மாணவர்கள் வந்து 5 வியாசரை வந்து ஓப்பன் பண்ணோன்னே பிளெண்ட் ஸ்பேஸ்ல நான் செய்திருக்கிற ஆக்டிவிட்டி அவங்களுக்கு அசைன்மெண்டா இங்க வந்துடும். ஸோ மாணவர்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல எப்போதுமே நம்ம கொடுக்குற பயிற்சிகள் மாதிரி இங்க அந்த லிங்கை அனுப்பிட்ட பிறகு, அந்த லிங்க் இங்க வந்துட்ட பிறகு மாணவர்கள் அந்த லிங்கை தட்டுனா போதும். லிங்கை தட்டிட்ட பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா பிளெண்ட் ஸ்பேஸ் அந்த ஆப்க்கு கொண்டு போயிடும். அந்த லிங்கை பயன்படுத்தி மாணவர்கள் செய்தா போதும். ஸோ இப்ப இந்த லிங்கை தட்டிட்ட பிறகு இங்க நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளெண்ட் ஸ்பேஸ்ல நான் செய்திருக்கிற இந்த ஆக்டிவிட்டி இப்ப இங்க தெரியும். ஓகே, நான் வந்து ஹியூமன் போன்ஸ் அதை பத்தி ஒரு 6 ஆக்டிவிட்டிஸ் இங்க போட்டிருக்கேன். ஸோ மாணவர்கள் வந்து அதை ஒன்றா கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு ஆசிரியர் என்ன அரகான் கொடுத்துருக்காங்கன்னு செய்தா போதும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் செக்ஷன்ல ஜஸ்ட் இந்த ஒரு படத்தை அப்படி போட்டிருக்கேன். ஓகே, அப்ப இரண்டாவது வந்து மாணவர்கள் பார்க்கும்போது இது இப்படி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு யூடியூப் வீடியோ இங்க இருக்கு. ஸோ இங்க நான் வந்து ஒரு அரகான் இங்க கொடுத்துட்டேன், வாட்ச் த வீடியோ அண்ட் அப்சர்வ் த ஃபங்க்ஷன் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மாணவர்கள் வந்து அத பார்ப்பாங்க. ஓகே, இது இரண்டாவது. அப்புறம் மூன்றாவதாக இதுவும் ஒரு வீடியோ வைத்திருக்கிறேன். ஸோ இதுவும் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியா அவங்க அந்த ஏற்கனவே இந்த செக்மெண்ட்ல 1, 2, 3 என்று போட்டிருக்கிற பட்சத்துல மாணவர்கள் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒன்று முடிய அவங்க தட்டி பார்த்துட்டு போனாலே போதும். ஸோ இதுவும் ஒரு வீடியோ தான். நான்காவதா பார்த்தீங்கன்னா ஒரு படம், எலும்புக்கூட பத்திய படம். மாணவர்கள் வந்து இது பெருசா பார்க்கணும்னா ஃபுல் ஸ்கிரீனிங் தட்டினா அதை வந்து அவங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து அந்த போன் சிஸ்டத்தை பத்திய நோட்ஸ் ஒரு பிடிஎஃப்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்து மாணவர்கள் இந்த ஆட்டோமேட்டிக்கா தட்டுனா அது ஓபன் பண்ணிரும். மாணவர்கள் அது படிக்க வேண்டியதான். நம்ம வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த பாடத்தை வந்து பிளெண்ட் ஸ்பேஸ்ல கிரியேட் பண்றப்போ இந்த டிஸ்கஷன்ல என்ன செய்யணும் மாணவர்கள் சொல்லிட்டு நம்ம அரகான கொடுத்துட்டா மாணவர்கள் அதை படிச்சுட்டு அதை ஆட்டோமேட்டிக்கா செய்திருவாங்க. இந்த பிடிஎஃப் வந்து கொஞ்சம் அதிகமான பக்கங்கள் இருக்கிறதுனால அதை லோட் பண்ண கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஓகே, சோ இதுதான் பிடிஎஃப்ல உள்ளது கூட நம்ம அதுல போட்டுட்டோம்னா மாணவர்கள் அதை ஒன்றுக்கு ஒன்றா படிக்க வேண்டியதுதான். ஓகே, இறுதியாக ஒரு குயிஸ். மாணவர்கள் வந்து தட்டினா மன்னிக்கணும் குயிஸ் இருக்கும். சோ இப்ப how many bones are in a human body அப்படின்னா மாணவர்கள் வந்து தட்டிட்டு சப்மிட் தட்டிடலாம். சரியான விடையா இருந்தா பச்சை கலர் பட்டன் காட்டும். ஓகே, இதுதான்.
மாணவர்கள் வந்து எப்படி பிளெண்ட் ஸ்பேஸ் பயன்படுத்துறாங்கன்னு இப்ப நம்ம பார்த்தோம். ரொம்ப அதாவது கூகுள் மீட் நம்ம அன்றைக்கு வந்து கூகுள் மீட் நடத்த முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பிளெண்ட் ஸ்பேஸ்ல பாடங்களை நம்ம செய்துட்டு என்ன மாணவர்கள் அந்த ஒவ்வொரு பகுதியிலும் மாணவர்கள் என்ன செய்யணும்னு நம்ம அந்த நாங்க அழகா எழுதிட்டோம்னா மாணவர்கள் இந்த பிளெண்ட் ஸ்பேஸை பயன்படுத்தி தொடர்ச்சியா ஒன்றின் பின் ஒன்றாக என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நன்றாக விளங்கிரும். சோ அவங்க அந்த பாடத்தை செய்திருவாங்க. ஆசிரியர்களுக்கு இந்த பிளெண்ட் ஸ்பேஸ் வந்து மிகவும் நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நாளைக்கு நம்ம பாடம் நடத்த முடியும்னு சொல்லிட்டு இதை செய்து போட்டோம்னா மறுநாள் மாணவர்கள் அதை செய்திருவாங்க. அதோட ஃபீட்பேக் நமக்கு கிடைத்திரும். ஸோ ஆசிரியர்களுக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல பயனுள்ள ஒரு ஆப் ஆகும். இதுவரை எனக்கு இது பத்தி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதை பற்றி மேலும் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு யூடியூப்ல நிறைய இருக்கு. எனக்கு தெரிந்த நாலேஜ் வச்சு நான் இதை ஒரு விளக்கமா கொடுத்திருக்கேன். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நான் ஆசிரியை ரோகிணி தேவதாஸ். இன்று நான் உங்களுடன் கூகுள் கிளாஸ் ரூம் தொடர்பான சிறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். டீச்சர்ஸ், இப்போ நம்ம வந்து டெலிமா போர்ட்டலில் இருக்கோம். இதில் வந்து நீங்கள் குரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணுன்னு உங்களுக்கு மெனு குரு வந்துடும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பம்பலாஜரன் டிஜிட்டல் ಅಥವಾ பிடிபிஆர் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண கையோட உங்களுக்கு அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஐக்கான் இருக்கும். இதையும் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நியூ டேப்ல நம்மளுக்கு கூகுள் கிளாஸ் ரூமோட டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கிளாஸஸ், நம்ம ஜாயின் பண்ண கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஹவ் டு கிரியேட் ஆர் ஜாயின் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் போகணும். ஜாயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் கோட் இருக்கணும், அப்போதான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கிரியேட் பட்டன் தட்டின கையோட உங்களுக்கு இந்த டேப் வந்து அப்பியர் ஆகும். அந்த டேப்ல தான் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸுடைய பெயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் கம்பர் போடுறேன். செக்ஷன், சப்ஜெக்ட், ரூம் நம்ம இது போடலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே பிஜேகேன்னு போடுறேன். ஸோ நம்ம இதை கிரியேட் பண்ண கையோட ஃபார் கம்பருடைய கிளாஸ் ரூமுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஃபார் கம்பரோட கிளாஸ் ரூமில் இருக்கோம். ஓகே, நான் பேசிக் செட்டிங் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, மேலே இருக்கிறது வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஹெய்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹெய்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் இருக்குது. இதுதான் நம்ம மாணவர்களுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த கோடை நீங்கள் அனுப்பலாம், இல்லை நீங்கள் வந்து இன்வைட் லிங்க் கூட அனுப்பலாம். இன்னொரு முறையும் இருக்குது அவங்கள ஆட் பண்ணுறது, நான் லேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் டீம். ஒருவேளை உங்களுக்கு அந்த டீம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற சஜஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து அண்டர் ஸ்பாட் நான் வந்து இருக்கிற டீமை ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை சூஸ் பண்ணக்கையோட நம்மளோட ஹெய்டர் மாறிடும். ஒருவேளை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற சஜஷன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சுயமாக செய்து வச்சிருக்கிறது வேற எங்கேயாச்சும் கிடைச்ச டெம்ப்ளேட் கூட நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஹெய்டர். ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே மீட்டோட செக்ஷன் இருக்கு. லாஸ்ட் டைம் இது வந்து இந்த மீட்டோட லிங்க் வந்து இந்த ஹெய்டர்ல இருக்கும். இப்போ வந்து தனி செக்ஷனா போட்டுட்டாங்க. ஸோ இதனுடைய ஒரு பெனிஃபிட் என்னது அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம்னா இது எப்போதுமே வந்து கான்ஸ்டன்டா இங்க இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் புது புது லிங்க் கிரியேட் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இங்க உள்ள ஜாயின் பட்டன் தட்டியே அவங்க ஒவ்வொரு வாட்டி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம். நீங்க வந்து அப்பப்ப இதை ரீசெட் கூட பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பாத்தீங்கன்னா மேனேஜ் இருக்குல்ல, மேனேஜ் கிளிக் பண்ண கையோட உங்களுக்கு இங்க வந்துடும். இங்க நீங்க ரீசெட் பண்ணிடலாம். ஏன்னா மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ரீசெட் பண்ணலாம். ஓகே, அடுத்து கீழே அப்கமிங். ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா ஒருவேளை நீங்க மாணவர்களுக்கு ஏதாச்சும் பாடம் அசைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து டியூ டேட் வச்சிருக்கீங்கன்னா இது வந்து ரிமைண்டர் மாதிரி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் தான் இந்த அப்கமிங். அடுத்து நம்ம பீப்புள் டேப் போகலாம்.
நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ண நம்ம மாணவர்களை இன்வைட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து கிளாஸ் கோட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேயே இன்வைட் லிங்க் இருந்துச்சு. இன்னொரு வழி என்னதுன்னா, நம்ம அவங்களோட பெயர் அல்லது அவங்களோட எம்ஓஇ இமெயிலை வந்து 1 by 1 டைப் பண்ணி இன்வைட் பண்ணுறது. ஸோ இந்த 3 வேஸில் வந்து நம்ம மாணவர்களை இன்வைட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை அந்த கிளாஸ்ல வந்து வேற டீச்சர்ஸும் வந்து அசிஸ்ட் பண்ண போறாங்கன்னா, நீங்க டீச்சர்ஸோட இமெயிலை வச்சும் நீங்க அவங்கள இன்வைட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து கிளாஸ் ஒர்க் டேப்ல இருக்கோம். ஸோ இதுல பிளஸ் கிரியேட் நீங்க தட்டுனீங்கன்னா சில ஆப்ஷன் வந்து இங்க வரும். இதுல நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்ன நான் உங்களுக்கு டாபிக் என்னதுன்னு சொல்லிடுறேன். ஸோ டாபிக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நீங்க அந்த கிளாஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடம் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம பாடம் வந்து கேட்டகரி பண்ணி போடுறதுக்கு இந்த டாபிக் வந்து உதவியா இருக்கும். இப்ப நான் பிஜேகேன்ற போடுறதுனால சம்டைம்ஸ் நம்ம பிகே பாடம், சில நேரத்துல வந்து நம்ம பிஜே பாடம் கொடுப்போம்ல. ஸோ அதை வந்து நான் பிரிச்சு இந்த டாபிக்ல போட்டுடுறேன். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம அவங்களுக்கு அசைன் பண்ணும் போது தனித்தனியா நம்ம வந்து கியூ அப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாடத்தை. ஓகே, அடுத்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ நான் இப்போ அசைன்மெண்டோட பேஜ்க்கு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் வந்து அசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன டேட்டும் அதனுடைய தலைப்பு என்னதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் இருக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு அவங்க கொஞ்சம் இன்னும் அவேரா இருப்பாங்க. ஓகே, ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஸ்லைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க கீழே இருக்கிற ஐகான் இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் மாணவர்களுக்கு செஞ்சுருக்கேன். அதை நான் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் டிரைவ் வழியாக நம்ம லேப்டாப்பில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பெட்லெட் நீங்கள் கொடுத்துருக்கனால ஸோ நான் பெட்லெட்டோட லிங்க்கையும் நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் லிங்க் பண்ணிட்டா நம்மளுடைய பெட்லெட்டோட பிளாட்ஃபார்ம் வந்து இங்க கியூ அப் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம பாடம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண கையோட மாணவர்களுக்கு அசைன் பண்றதுக்கு போகலாம். ஸோ இதுல வந்து நீங்க 2 சூஸ் பண்ணலாம். ஒன்று எல்லா மாணவர்களுக்கும் நீங்க அசைன் பண்றது, இல்ல சில சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அசைன் பண்றது இங்க நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்து பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்கறதாவும் வைக்கலாம், அன்கிரேடட்டும் வைக்கலாம். ஓகே, டியூ டேட் ஒருவேளை மாணவர்களுக்கு இந்த டேட்குள்ளதான் நீங்க எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க டேட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டரா அந்த அப்கமிங் சொல்லியிருந்தாலும் அதுல வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிகே பாடம் பிகே சூஸ் பண்றேன். குயிஸ் அசைன்மெண்ட் போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குயிஸ் அசைன்மெண்டோடைய பேஜ்ல இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளாங்க் குயிஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி உங்களுடைய குயிஸை வந்து நீங்க ரெடி பண்ணலாம். இல்லை நீங்க ஏற்கனவே செய்து வச்சிருந்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்மளுடைய குயிஸோட லிங்கை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிஜேக்கு ஒரு ஒர்க் வந்து அவங்க சைன் பண்றேன். ஸோ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிம்பிளா நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய செய்து வச்ச குயிஸோடைய லிங்கை வந்து நான் இங்க லிங்க் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க நான் ஆட் பண்றேன். ஸோ நான் ஆட் பண்ண கையோட என்னுடைய குயிஸ் லிங்க் வந்து இங்க அப்பியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அசைன் பண்ணோம்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சில ஸ்டூடெண்ட்க்கு அசைன் பண்ணலாம், இல்லை எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே அங்க கொடுத்துருக்கனால நான் இங்க அன்கிரேடட் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம
திருப்படியும் குடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம தான் கிளிக் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு 2 வொர்க் இருக்கறனால, இங்க வந்து நம்ம வேண்டாம். இன்னொன்னு டியூ டேட் வந்து நம்ம காஹூட்ல கிரியேட் பண்ணும்போதே டியூ டேட் வந்து அங்க கிளிக் பண்ணியிருப்போம். ஸோ இங்க கிளிக் பண்ணலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே, இது பிஜேனால நான் டாபிக் அண்டர் பிஜே போடுறேன். போட்டுட்டு நான் அசைன் கிளிக் பண்றேன். ஸோ அசைன் பண்ண கையோட எனக்கு வந்து அண்டர் பிஜே டேப் நான் கொடுத்த பாடம் வந்து கியூ அப் பண்ணிரும். ஸோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்குதுன்னா இந்த மாதிரி தான் மாணவர்களுக்கு ஷோ அப் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம கொஸ்டின் ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகே, இதனுடைய வந்து 2 பாசிபிலிட்டிஸ் தான் டீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று அவங்க ஷார்ட் ஆன்சர் கொடுக்கணும், இல்லைன்னா மல்டிபிள் சாய்ஸ். மல்டிபிள் சாய்ஸும் வந்து ஒரு டைம்ல ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். ஓகே, நான் என்னுடைய பிகே பாடம் தொடர்பான ஒரு கேள்வி மட்டும் அவங்கள்ட்ட நான் கேட்குற மாதிரி வைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஷார்ட் ஆன்சர் எனக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன செய்திடலாம், இதை வந்து நம்ம அன்கிரேடட் வச்சிடலாம். உங்களோட இட்ஸ் அப் டு யூ. நீங்க பாயிண்ட்ஸ் வைக்க போறீங்களா இல்லை அன்கிரேடட் வைக்க போறீங்களா அப்படின்னு. இது நம்மளுடைய டியூ டேட் வந்து நான் 15 ஒரு நாள் கழிச்சு நான் வைக்கிறேன். ஏற்கனவே 14 வச்சிருந்தேன், இது வந்து நான் 15 வைக்கிறேன். ஓகே, இது வந்து நான் வந்து பிகே சம்மந்தப்பட்டதுனால நான் பிகே டாப்பிக்கை வந்து சூஸ் பண்றேன். ஸோ இங்கே உள்ள இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் கேன் ரிப்ளை டு ஈச் அதர். இது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் அன்கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ்க் தட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அண்டர் பிகே அது கிரியேட் ஆயிரும். இதை நீங்கள் வியூ கொஸ்டின் தட்டும் போது இந்த மாதிரி பேஜ் தான் காமிக்கும். ஸோ மாணவர்கள் வந்து அவங்க ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஆன்சரெல்லாம் செக் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஆன்சர் இங்கே வரும், கொஸ்டின் வந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் மாணவர்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினோடது. ஸோ நம்ம திருப்படியும் பேக் பண்ணோம்னா ஃபார் கம்பர் 13 பிறகு கிளாஸ் ஒர்க் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, தொடர்ந்து நம்ம மெட்டீரியல் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ மெட்டீரியலோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, ஒன்று நீங்கள் ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். இல்லை ரீடிங் சம்மந்தப்பட்டது ஜஸ்ட் மாணவர்கள் வந்து அதை வாட்ச் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா கிரேடிங் இருக்காது, டியூ டேட் எதுவுமே இருக்காது. ஸோ மெட்டீரியலோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ அவங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நான் என்னோட லிங்க் வந்து இங்க சர்ச் பண்ண கையோட அது appear ஆகும். நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ண கையோட இங்கே வந்து கியூ பண்ணிடும். ஸோ நம்ம இது வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், இது எதனை தொடர்பானது கசியாத்தானால நம்ம கசியாத்தான் டாபிக் போட்டு நம்ம அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். இந்த நம்ம போஸ்ட் பண்ண ஒர்க் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பியர் ஆகும். அவங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே, தொடர்ந்து ரீயூஸ் போஸ்ட். ஓகே, ரீயூஸ் போஸ்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பாடம் கொடுத்துருப்போம். இந்த பாடங்களுடைய வரவேற்பு வந்து சரியா வரல அப்படின்னா நீங்க திருப்படியும் அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்றது. ஸோ யாரெல்லாம் செய்யலையோ நீங்க அவங்களுடைய நேமை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஒர்க்கோடைய ஆப்ஷன்ஸ் டீச்சர். நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிரேடிங்க்கு போகலாம். இப்போ நம்ம எந்த மாணவர்களும் இல்லாதனால இந்த கிரேட்
இருக்காது. நான் ஏற்கனவே மற்ற கிளாஸ்க்கு செய்து வைத்தது இருக்கு. நான் அப்போ வந்து அதை காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் வேற கிளாஸ்க்கு செய்த அந்த கிரேடோடைய பேஜ். மாணவர்கள் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மார்க்ஸ் வந்து திருப்படியே டர்ன் இன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ரிட்டர்ன் வரும், இன்னொன்று வியூ சப்மிஷன். ஸோ ரிட்டர்ன்னா நம்ம இன்னும் மார்க் கொடுக்கல, ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது. வியூ சப்மிஷன்னா அவங்க நம்மளுக்கு என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது. ஸோ இவ்வளோதான். ஓகே, அதற்கப்புறம் நம்ம வந்து ஃபார் கம்பரோட கிளாஸ் ரூமை பார்க்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம்ல அப்கமிங், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். நம்ம கிரியேட் பண்ண அசைன்மெண்ட்ஸ் இது. நம்ம கிளாஸ் ஒர்க் போன கையோட நீங்க பாத்தீங்கன்னா மேல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா மீட், கூகுள் கேலண்டர் அண்ட் கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர் இருக்கும். மீட் வந்து ஏற்கனவே ஸ்ட்ரீம்லயும் இருக்கும், இங்கேயும் இருக்கு. ஓகே, கூகுள் கேலண்டர்ல என்ன இருக்கும்னா நம்ம எதெல்லாம் வந்து டியூ போட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து கூகுள் கேலண்டர்ல வந்து ரிமைண்டர் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிளாஸ் டிரைவ் ஃபோல்டர் நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் அப்லோட் பண்றோமோ கிளாஸ் டிரைவ்ல வந்து ஒவ்வொரு நாளோடைய பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஓகே, இன்னொரு டீச்சர்ஸ் இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தடுத்து இது ரெடி பண்ணோம் அப்படின்னா இது நீங்க வந்து ட்ராக் கூட பண்ணிடலாம். மேல போய் எது உங்களுக்கு மொத வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ராக் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து என்னுடைய கிளாஸ் ஏற்கனவே செய்த 2K ஓட கிளாஸ் ரூம் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 2 கம்பருடைய கிளாஸ் ரூம்ஸ். அவங்களுக்கு நான் வந்து 2 பாடம் கற்றுக் கொடுத்தனால நான் 2 டாபிக் கிரியேட் பண்ணிட்டு அதற்கு கீழே அவங்களுக்கு இந்த மாதிரி பாடம் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்தனால தனியாக அவங்களுக்கு அந்த டாப்பிக்கும் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாடம் தயார் செய்து கொடுத்துருந்தேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் டிரைவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு தனி டேப்ல நம்ம செய்து வைத்த பாடம், மாணவர்கள் சப்மிட் பண்ண பாடம், அது எல்லாமே ஒவ்வொரு தனி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி அதிலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரிஃபர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், அக்சஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலா வந்து வாட்ஸ்அப்ல பாடம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஹேங் ஆலாம் ஆகாது. இதை நம்ம டிலீட் பண்ணவும் தேவையில்லை. ஓகே டீச்சர்ஸ், கூகுள் கிளாஸ் ரூம் தொடர்பான சிறு தகவல் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ஷேரிங் செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஸ்டே சேஃப். Vanakkam and a very good day to all teachers. My name is Teacher Hemalata, and today I am going to share with you on how to use Jamboard application in our online lessons. Let's see. Okay, so now I am on my Google search page. Okay, so the first thing I have to do is I have to make sure that I have already logged into my Delima Google ID account. So I have done that. Now the first thing that I have to do is I have to go to the top right hand side corner of my page here, and I'm going to search for these 9 small buttons over here. So I'm going to click on that, and I'm going to search for the Jamboard icon. Okay, so here it is, the Jamboard icon. Actually, it is a very quick way for you to access into this Jamboard app via your Google search page. Okay, so I'm going to click on that. Okay, so once
I've clicked that, I will get this page. Okay, from this page we will know that I don't have a Jamboard yet. So I'm going to create a new one for my lesson today. So what I'm supposed to do is I'm going to the bottom right hand side corner of this page, and I'm going to click this plus button over here. So I'm going to click on that, and then you will see a new page appearing on my screen. Okay, so this is a Jamboard page that you can create, and this page over here, this is the Jamboard where you can teach your student with. Okay, first of all, I'm going to name this Jamboard. So you will see the word untitled Jam over here, so you can click on that. As for me, I'm going to name my lesson today as story time. Okay, for my year 4. Okay, so this one you can edit it according to your preference. I'm going to type it like this. I'm going to say okay. So now I have already named my Jamboard over here for my lesson. Alright, now I'm going to show you all the important key toolbars that you will need in order for you to create your Jamboard. Firstly, this is a pen. So once you click on it, you can see different types of pen, marker, highlighter, and also brush that you can use to scribble or to write on your Jamboard. And they have already given you 8 different colors for you to choose to do your writings. Next is the eraser icon. So as usual, you use this icon to erase unwanted scribbles on your Jamboard. Next is the cursor. Cursor is simple, so once you click on it, you can use it as a cursor on the Jamboard. Okay, so next is the sticky note. This is very important. Okay, so if you click on this, you can see this small box appearing on your screen. So say I want to write example. Okay, and I want the color to be changed to other colors. So now I'm going to choose pink since this is my favorite color. I'm going to click save, and you can see a sticky note appearing behind, so you can cancel this. Okay, so this sticky note, you can actually position it in different places on your Jamboard, and you can also rotate it. Okay, and as you can see, there are 3 different dots over here. So once you click on this, there will be icons as edit, duplicate, and delete. Edit means once you click on it, you can change the spelling if there is anything wrong, or you can add anything later. And the word duplicate here means the similar sticky note will appear. So say if you don't want it to be on your Jamboard, you can always delete it. Okay, so there it is, the sticky note. Next, the shape icon. This one are the various shapes that you can choose to appear on your Jamboard. So say I'm taking this triangle, so it will appear on my Jamboard. Okay, say you can rotate it, you can edit it, or duplicate it. Alright. Then next is the text box. So this text box over here, you can click on it and you can have this on your Jamboard. So in here you can type. Okay, you can type, and then you can edit, duplicate, or delete it, and also you can change the size.
or rotate it according to your lesson preference. Then next, this one is quite unique, is the laser. So you can use this laser to actually scribble or to point on certain key points when you are using this Jamboard for your students while teaching them. Okay, so you can use this to show on specific words, to pinpoint their mistakes, their errors, and also to give them feedback easily. So this is it, all the important toolbars. Okay. Next, you can see this undo button, same as the Microsoft Word app. You can undo anything that you don't want. And this is a zoom out and zoom in. This one is quite easy. And this one is the set background. So they have given you a few backgrounds over here, and say so that you don't like these backgrounds, you can always upload an image as your background. Okay, this one I will share to you later on how you can share your Jamboard with your students. Now I'm going to create a new lesson for my year 4 kids under the topic story time. So I do want the scribbles on my Jamboard. So I'm going to clear frame. So I'm going to go here. I'm going to click this icon. Okay, so my frame is clear now. And now I am going to create one lesson for my year 4 pupils. To do so, I didn't show you one icon just now. This icon is a key point for your Jamboard. This is the add image icon. Okay, so once I have clicked on here, I will see a new page appearing. So you can upload your images using different options. Okay, it either can be uploaded from your browser that you have already saved in your desktop, by any URL from the Google Search Images, Camera, Google Image Search, Google Drive, or the Google Photos that you have already saved. Okay, so for now, I'm going to upload from my browser desktop. Okay, so I'm going to click the browser button over here, and then I'm going to go to the desktop. I have already saved a few pictures on my desktop, so I'm going to click on this picture. Okay, so let's open. Okay, this one you can see that the picture is uploading on the Jamboard. Alright, so we will have to wait a few minutes. Sorry, not few minutes, few seconds if you have a very good internet connection. Okay, so this image is here now, and same, I can rotate it, and I also can do anything with this image. You can see this button, duplicate and delete, as that sticky note and the shapes that I've taught you earlier. Okay, so I want this image to be at the center of my Jamboard, so I'm going to position it right here. So now I'm going to put a text box for my students to see and to answer for my lesson. So how am I going to do that? I'm going to take this text box. Okay, so I'm going to create this text box over here, and I'm going to type my question. Example, what will happen next? So since I'm teaching my students, so I have to make sure that my caps lock is correct. Okay, so what will happen next? So dear teacher, you can see this picture. This is one scene of the Little Red Riding Hood story. So this is actually to test my students' higher order thinking skills, in which they will use their prediction application
for them to predict what will happen in the story later when this little red riding hood sees the wolf. Okay, so this is how I'm going to test them. So for this, I can actually choose the font size or the shapes of my text box. Okay, say so I want to make it big, I can put it like this. And I want to make it smaller, I can put like this. So I just want to make my question in a very medium size. So I will stick on this. Okay, same here. I can actually rotate it or anything, but I want to put it like this. So here it is. And I want my background to be a normal one. So let me choose maybe dots. Okay, we can see small dots appearing as my background. Okay, so now my lesson is ready. Just a simple one for my kids to actually share their answers on this Jamboard later. So how am I going to do this? Is that you can see here this icon, the share button over here. Okay, I'm going to click it here. Okay, so now once I have clicked the share button, these boxes will appear. So you can see here, get link Ministry of Education Malaysia. So whoever has MOE ID only can see this link. So I want to change that. So I would change it and I would click this. So anyone with the link, say so they don't have this MOE ID, also they can view this Jamboard via the link given. And I want my audience to be the editor too. Okay, editor meaning they can edit, they can put in their answers, or they can do anything with the Jamboard. So since I want my students to give me the answer for my Jamboard, I want them to be the editor. Say so you want your students to be the viewer, you can give them any reading notes instead. Alright, so this is done. So now I am going to copy this link and I'm going to click it done. Okay, so how I'm going to share it, it's up to me. So say so I'm going to the WhatsApp web, I'm going to choose any groups that I want. Say so your students will have their own group, right? So you can go here, you can click and you can paste. Okay, so now let's see how this browser will appear for my students. Alright. Okay, so now I have logged in using my different Google ID. So now I'm going to act as a student. So once I have clicked the link that the teacher has shared, this page will appear. So whatever my teacher has already uploaded, the question and also the images will appear on the Jamboard. So I am now going to answer this as my student. So what I'm going to do is I'm going to go to the sticky note over here. So say so my answer is the girl will cry. Okay, so I will click save, or if I want to change the color like just now, I can change the color. So now I'm saving it. Alright, and then the sticky note will appear over here. But as an instructor, you will always want to see which kids send you those answers. So you can always ask them to put their names. So my name is Hema, so I'm going to put that as Hema, so the teacher will know that I am answering her question. So save, and I'm going to put it over here as my answer. Okay, so different students will have different answers and they could put wherever they want on this Jamboard according to their preferences.
So now I don't have to save anything. I just can cancel and proceed with my other work as a student. Now next, I will show you how my student's answer will appear on the teacher's Jamboard when she logs in into a Delima Jamboard account. Let's see what happened next. Okay, so now I am acting as the teacher. You can see here I have already logged into my Delima account. So I am the teacher now. And this Jamboard will appear to me when I log into the Jamboard. So I can see my questions over here and the image, and as well as my student's answer on the sticky note. So now I can see that my student named Hema already answered me. So now, since this is just an imaginary tutorial, so once you use this with your students, you can see many answers over here, and at the same time you can access many different students answering you. Okay, so how am I going to mark this work for my student? I can go to this pen icon over here and I will choose the marker. Okay, because I have tried, I will suggest the marker to be the best one compared to others because it is thicker. So I will click on that and I will choose the red color marker because we are the teachers and we need to mark in red, right? So the answer is correct. So I will put a tick over there using my mouse. Next, I will give a feedback to my students if I want. You can see that my student here, she used a very big caps lock, okay, caps lock for her answer. So I want to give a feedback on that. Correct. Correct answer, but use correct punctuations. Okay, punctuation here means must use the correct capital and small letter order. Okay, so this is it. So I'm going to put that and I'm going to use this as red color. Okay, red color marker. Okay, so this is it. So the student can see that as red when she or he clicks that link on her Jamboard. Okay, so this is it. And now the same link, with the same link, my student can open this Jamboard and he or she can see my feedback and my tick. Okay, so you can do this for all your kids when you use the Jamboard for your lesson. So dear teachers, this specific Jamboard you can use for the various lessons you have. Say so you are doing science lesson, you can always, for example, you can use the shapes button over here. You can create like a mind map and then ask them to upload images based on your needs. For example, if you type the word amphibians and get your students to upload the different types of amphibians animals they want, they can do so on this Jamboard. So it's according to your lessons need. The only thing with Jamboard is that you can share the same Jamboard with various students and their sharing will be interactive to you because you can give feedback to them as a whole in a
time. That means life. Okay. So you can do this only with a good internet connection. Okay. So I hope today's sharing will be very useful for you, and I hope that you can use this Jamboard for your lesson without any problem. So all the best, dear teachers. That is all from me. I hope today's session is useful and beneficial for your PDPR sessions. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் திருமதி ஹனிதா. இன்று நான் உங்களுக்கு வீல் ஆஃப் நேம்ஸ் என்ற ஆப்பை பயன்படுத்தி எப்படி கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி விளக்கம் தர உள்ளேன். நீங்க முதலில் வீல் ஆஃப் நேம்ஸ் என்று கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணிக்கொள்ள வேண்டும். டைப் பண்ண கையோட உங்களுக்கு முதலில் தோன்றும் இந்த வீல் ஆஃப் நேம்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பக்கம் திறக்கப்படும். உங்களுடைய வீல் இப்படி எம்டியா இருக்கும். இந்த வீல்ல வந்து நம்ம வகுப்புல உள்ள மாணவர்களின் பேரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது நாம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். கண்டிப்பா நமக்கு வந்து மாணவர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கும் அல்லவா? சோ அந்த பெயர் பட்டியல்ல இருந்து நம்ம காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ண கையோட உங்க வகுப்பில் உள்ள மாணவர்களின் பெயர் வந்து இந்த வீல்ல நீங்க இப்ப பார்க்கலாம். இது வந்து நான் உதாரணமாக உங்களுக்கு காட்டுறேன். இங்க உள்ள ஒரு அம்பை நீங்க தட்டினீங்கன்னா இப்படி ஒரு மாணவரை வந்து தேர்ந்தெடுத்து அது அறிவிக்கும். சரிங்களா? சோ இந்த வீல் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதனுடைய வர்ணத்தையும் சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு. சோ இது வந்து நம்ம பாடத்திற்கு ஏற்றவாறு இங்க நம்ம ஒரு படம் வைக்கலாம். சோ இத வந்து நமக்கு ஏற்றவாறு இத வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். சோ அது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, மேல உங்களுக்கு இங்க கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டூரிங் ஸ்பின்ல பாத்தீங்கன்னா அதனுடைய சவுண்ட் டிக்கிங் சவுண்ட் இருந்துச்சு. சோ அதை நீங்க வேற மாதிரியும் நீங்க மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். சோ நீங்க உங்களுக்கு வேண்டிய பாட்டை வந்து நீங்க இங்க வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இப்ப பாலிவுட் மியூசிக் நம்ம கேட்போம். ஸோ அது ஸ்பின் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாலிவுட் மியூசிக்கோட வரும். ஸோ அதே போல அதனுடைய ஸ்பின் பண்ற லெவல் வந்து நீங்க ஸ்லோலியா வேணும்னா உங்களுக்கு இதை நீங்க டிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அது வேகமா சொல்லலும். பிறகு அது ஸ்பின் பண்ணும் நேரம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் நீங்க கூட ஏற்ற போறீங்கன்னா இங்க நீங்க செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதே போலதான் அந்த வீல்ஸ்ல வந்து எத்தனை மாணவர்களின் பெயர் வந்து விசிபிள், அதாவது பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க செட் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்பின், சுற்றிய பிறகு முதல்ல நீங்க பாத்தீங்க அது ஒரு மாணவரின் பெயரை தேர்ந்தெடுத்து காட்டியதல்லவா? சோ அத வந்து எந்த சவுண்ட்ல உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, சோ இங்க வந்து நான் ஃபயர் ஒர்க் தட்டுறேன். மாணவர்களின் பெயர் வரும் பொழுது இந்த சத்தத்தோட தான் அது வரும். சரிங்களா? அடுத்து அந்த மாணவர் பேர் வந்து அனிமேட் பண்ணி வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான்.
ஓகே. பிறகு நீங்க ஏதாவது மெசேஜ் கொடுக்க போறீங்களா, அந்த மாணவருக்கு ஏதாவது மெசேஜ் டைப் பண்ண போறீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இந்த கட்டத்துல நீங்க டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நம்ம we have a winner அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து அந்த வீல் எப்படி இருக்கணும், அதனுடைய அப்பியரன்ஸை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து நம்ம பாடத்திற்கு ஏற்ற டீம் கூட நம்ம அந்த வீல்ஸ்க்கு செட் பண்ணலாம். இப்ப ரீசனா நம்ம வந்து புலான் குமர்டேக்கான் கொண்டாடணும் இல்லையா? ஸோ நம்ம நாட்டுடைய கொடி வைக்க போறீங்கன்னா, நம்ம நாட்டின் கொடியை கொண்ட நமது நாட்டின் கொடியின் வர்ணத்துல அந்த வீல்ஸை நம்ம செட் பண்ணலாம். பாத்தீங்களா? ஸோ இதை வேண்டாம், நான் வேற வண்ணத்துல வைக்க போறேன்னு அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலும் நீங்க இங்க வர்ணத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகே. அடுத்து அந்த இமேஜ் அட் த சென்டர் ஆஃப் த வீல் பாத்தீங்கன்னா எம்டியா இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு உங்களுடைய சொந்த இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணலாம், அல்லது நீங்க இங்க உள்ள இமேஜை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்ப நான் ஒரு புக் வைக்க போறேன். ஸோ அதனுடைய சைஸை வந்து நீங்க நிர்ணயம் செய்யலாம். எஸ்ல இருந்து SXL வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல நான் M சூஸ் பண்றேன். சரிங்களா? அடுத்து இந்த பேஜோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்கணும் விருப்பப்படுறீங்க? ஓகே. நம்ம அந்த மூட்க்கு ஏத்த மாதிரி இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க இது ஓகே தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு அழகான வீல் கிடைச்சிரும். ஓகே. நமது பாடத்திற்கு ஏற்றவாறு ஒரு வீல் நம்ம தயார் பண்ணிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய சைஸை நம்ம மாத்திருந்தோம். நடுவுல வந்து அந்த புக்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் வச்சோம். இதனுடைய கலர் மாறி இருக்கு. இந்த மாற்றம்லாம் நம்ம செய்தோம் இல்லையா? அதே நேரத்துல அதனுடைய சத்தத்தையும் நம்ம மாற்றம் செய்தோம். அதை நம்ம தட்டி பார்ப்போம். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ நம்ம செட் பண்ண மாதிரி இந்த வின்னர்ஸோட பேரை வந்து அது அறிவிச்சது அல்லவா? வித் அனிமேஷனோட அது வந்தது. ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருந்த மெசேஜும் இங்க இருக்கும். ஓகே. பிறகு கீழே நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் ரிமூவ்னு 2 பட்டன்ஸ் இருக்கு. இப்ப ஒரே பேரை அடிக்கடி ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பேரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. அடுத்து இதுல வந்து வெறும் பேரு மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா இல்ல. இதுல வந்து நம்ம இமேஜும் போடலாம். ஓகே. உதாரணமாக நான் ஒரு 3 இமேஜ் போடுறேன். ஓகே. ஸோ இப்படி இந்த இடத்துல இமேஜா கூட மாறிக்கொள்ளும். ஓகேங்களா? அப்ப எனக்கு வெறும் இமேஜ் மட்டும் வேணும்னா நீங்க இந்த பேரெல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. இப்படி மாற்றத்தோட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க ஷஃபிள் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்ப அது சுற்றும் பொழுது உங்களுக்கு வேற வேற இமேஜஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து இது ஒவ்வொரு முறையும் இந்த பேரை நான் டைப் பண்ணணுமா? இங்க பாருங்க உங்களுக்கு சேவ் பட்டன் இருக்கு இல்லையா? சோ இத நீங்க சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ஓகே. இந்த இடத்துல உங்களுடைய வகுப்பு பெயரை நீங்க டைப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த முறை நீங்க இந்த ஓப்பன் பட்டன் தட்டினீங்கன்னா உங்களுடைய வகுப்பு பேரும் அந்த வீலும் இருக்கும்.
ஸோ நீங்க அடிக்கடி செய்ய வேண்டிய வேலை இல்லை. நீங்க ஒரு முறை செய்து அதை நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, மாணவர்களுக்கு நீங்க காட்டும் பொழுது நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல கூட காட்டலாம் அப்படி. ஓகே, அது வந்து இன்னும் அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அவர்களாக இன்னும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீல் ஆஃப் நேம்ஸ் வந்து நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்தை கொண்டு வாக்கியம் அமைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஒரு விளையாட்டு முறையில நம்ம இந்த பயிற்சியை நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்துல ஒரு வின்னர்ஸை நம்ம அறிவிக்க போறோம். அப்ப நாம அந்த போட்ட மாதிரி பேர்லாம் நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா வின்னர்ஸோட பேரை வந்து அறிவிக்கலாம். அல்லது வந்து ஒரு கேள்வி கொடுக்கிறோம், அந்த கேள்விக்கு வந்து ஒரு மாணவன் வந்து பதில் சொல்லணும் நம்ம நினைக்கிறோம். அது வந்து இந்த வீல் ஆஃப் நேம்ஸ் மூலம் அந்த மாணவனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் அந்த மாணவர்கள் இன்னும் ஆர்வமாக அந்த கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுவார்கள். அடுத்து யார் பேர் வரும், அடுத்து என்ன வரும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு. சோ இதுதான் இந்த வீல் ஆஃப் நேம்ஸ். இது வந்து நம்ம கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக மாணவர்களின் ஆர்வத்தை ஈர்த்து கொள்ளலாம் ஆசிரியர்களே. சரி, இதோட என்னுடைய விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Hi, we have come to the end of our session. Thank you for watching our show till now. First of all, a very big thank you from the bottom of our heart for your wonderful and encouraging feedbacks throughout our session earlier. Before that, we would like to wish you a big sorry if we made any mistakes throughout our session just now. With that, we hope we can deliver much more informative webinar sessions to you in future. With that, we thank you. Till we meet again.